வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்ப சத்தான கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருந்ததுன்னா இந்த மில்க் ஷேக் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ துருவின கேரட்டை ஒரு பிளெண்டர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நீங்கள் கேரட்டில் உள்ள ஸ்வீட்னஸை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால், சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம இதை வடிகட்ட தேவையில்லாத மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் இந்த ஜக்கில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அதே மாதிரி காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பால் இருக்குது. இதில் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சுகரோட அளவெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் தேன் இல்லாட்டி நார்மல் சுகர் இல்லை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே ஒரு கார்னிஷிங்காகவும் அதுக்கப்புறம் குடிக்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பாதாமும் கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பிஸ்தாவையும் சேர்க்குறேன். இதை உடனே நீங்கள் சர்வ் பண்ணிடணும். சில்லுன்னு இருக்கும்போதே குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம கேரட்டை குக் பண்ணாமல் அப்படியே பச்சையாக நம்ம சாப்பிடும்போது அதோட முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.